டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள்ல மிக முக்கியமான முயற்சி என்ன தெரியுமா? நம்முடைய ஈரலை பாதுகாப்பது தான். யாரெல்லாம் ஈரலை பார்த்துக்கிறீங்களோ உங்களுக்கு உங்க இதயம் நல்லா இருக்கும். யாரெல்லாம் இதயம் நல்லா வச்சிருக்கீங்களோ உங்களுடைய மூளை நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் உங்களோட பிரெயின் நல்லா இருக்கோ உங்களுக்கு உங்களுடைய சிறுநீரகங்கள் நல்லா இருக்கும். சிறுநீரகங்கள் நல்லா இருக்குன்னா உங்களோட ஈரல் மாதிரியே நுரையீரல் நல்லா இருக்கும். உங்கள் நுரையீரல் நல்லா இருக்குன்னா என்ன ஆகும்? உங்களோட செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம் நல்லா இருக்கும். அப்போது யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஈரல் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பாருங்களேன், ஒரு 30 வயசு ஆச்சு, ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு நம்ம போகிறோம்னா முதல்ல செய்யக்கூடியது என்ன? உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்திருக்கு சார், இதுக்கு உடனே நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்த்துக்கணும். இல்லை கிரேட் 2 ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, நீங்கள் உடனே முயற்சி எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு ஈரல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய உயிர் ஆரோக்கியம், நம்முடைய ஆயுள் ஆரோக்கியம்னு புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாகத்தான் இன்றைக்கும் நம்ம இருக்கோம், இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷின் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தபோது இதெல்லாம் என்னையா பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனால் இன்றைக்கு தெருவுக்கு ஒரு டயாலிசிஸ் மையங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூர் ட்ராவல் பண்ணும்போது அந்த பெங்களூர் முக்கியமான அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டயாலிசிஸ் ஒரே ஒரு யூனிட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் பெருசாலாம் கூட்டம் இருக்காது, ஒரு கார் 2 கார் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த நிறுவனம் பெங்களூர் முழுவதும் 75 டயாலிசிஸ் மையங்களை நிர்வகித்து வருகிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதே மாதிரி ஒரு தகவல் தான் இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகள் அனைத்துமே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்னு சொல்லக்கூடிய ஈரல் மாற்று சிறப்பு சிகிச்சை மையங்களை பல கோடி ரூபாய் செலவு செய்து ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல ஈரல் மாற்று, ஒரு காலத்துல சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்காக சிறப்பு சிகிச்சை மையங்கள் வந்தது போலவே அடுத்த 30 வருடத்துல ஈரல் நோய்க்காக மாற்று சிகிச்சை சிறப்பு மருத்துவமனைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதிகமான இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம பூமி இருக்கிறதுல, பூமியிலேயே இந்தியா பெருசா இருக்குல்ல, பெருமைப்படுறோம். அதிகமான இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. அடுத்த 50 வருஷம் நாங்க தான்ப்பா டாப்பு அப்படின்னு பெருமைப்படுறோம். ஆனா அதிகமாக இளம் வயதில் குடிப்பழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடாகவும் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே போல வாழ்வியல் மாற்றங்களும், இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகளும், உணவின் மேல் கவனமற்று இருக்கக்கூடிய நிலைகளும், நவீனம் உணவு சார்ந்த மாடர்ன் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கும்போது இன்றைக்கு பெண்களுக்கும் ஈரல் நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லிவர் சிரோசிஸ் நமக்கு தெரியும். நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் சொல்லக்கூடிய நோய் மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு ஈரல் நோய்கள் வராமல் இருக்க, ஈரலை பத்திரமா பொக்கிஷமா தங்கம் மாதிரி வச்சு காப்பாத்த நான் என்ன செய்யணும்? 7 நாளைக்கு 7 வகையான பழச்சாறுகளை, வெஜிடபிள் ஷார்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் பிரின்சிபலாக இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த 7 நாட்கள் 7 சாறுகள் நீங்கள் குடிச்சிங்கன்னா லிட்ரலாக எழுதி கொடுக்கலாம், உங்களுக்கு ஈரல் நோயே வராது அப்படின்னு. இன்னைக்கு ஃபேட்டி லிவர், கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர், ஸ்ட்ரக்சரலாக லிவர் சுருங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய லிவர் ஸ்டேஜ் 1 சிரோசிஸ், ஸ்டேஜ் 2 சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷனால லிவர் பாதிப்பு இருக்கு, லாங் டைம் கால் பிளாடர் ஸ்டோன்னால லிவர் ஷ்ரிங்க் ஆயிருக்கு, லிவர் பாதிப்பு இருக்கு, நேரடியாக மறைமுகமாக குடிப்பழக்கத்தால் ஏற்பட்ட ஈரல் பாதிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த 10 வகையான ஈரல் நோய்களுக்கும் அந்த ஈரலை மீட்டு கொடுத்து புதுப்பித்து இளமையாக வைத்து நம்மை ஆரோக்கியமாக வைக்க உதவி செய்கின்ற 7 சாறுகளை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
நம்பர் 1, வெரி ஈஸி, வெரி எஃபெக்டிவ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எலுமிச்சை சாறு. காலையில் எழுந்த உடனே ஒரு 200 மில்லி வெந்நீரில் ஒரு 10 சொட்டு அல்லது ஒரு 5 மில்லி எலுமிச்சை சாறை சேர்த்து கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுகின்ற இந்த எனர்ஜி ட்ரிங்க், வெரி ஃபேமஸ் எனர்ஜி ட்ரிங்க். ஏன்னா இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜிம்லையும் ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ், ஹனி, வார்ம் வாட்டர் தான். இதை சாப்பிடும்போது என்ன ஆகும், லிவர் மிகப்பெரிய அளவில் டீடாக்ஸ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். லிவர்ல இருக்க கழிவுகள்லாம் உடலை விட்டு போகணும்னா இந்த ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ரெமெடி. செகண்டு, காலையில் எழுந்த உடனே இதை நீங்க குடிச்சீங்கன்னா அந்த முதல் நாளில் இருக்கக்கூடிய சோர்வு, உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வுகள்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் ஃபுல்லா உழைக்கிறோம், ராத்திரியில தூங்குறோம். நம்ம தூங்கும்போது நம்முடைய உறுப்புகளும் கூட மிகப்பெரிய அளவில் தூங்குவதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த தூங்கி எழுந்து கொள்ளும் போது நாம் விழிப்போமே தவிர உறுப்புகளுடைய செயல்பாடுகள் விழிப்பதற்கு நேரம் ஆகும் இல்லையா? அப்ப எழுந்துக்கும் போதே நம்மளோட டேவை கிக் ஸ்டார்ட் பண்ணும். ஃபாஸ்டா எழுந்து உடனே 10 மினிட்ஸ்ல எல்லாம் நடக்கணும். என்ன பண்ணும், ஸ்பெஷலி லிவரை கிக் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப காலையில எழுந்த உடனே நீங்க சாப்பிட வேண்டிய ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் சுடுதண்ணி, எலுமிச்சை சாறு, தேன் தான். இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும். நம்ம 2, திங்கக்கிழமை நம்ம எலுமிச்சை சாறு சாப்பிட்டோம். செவ்வாய்க்கிழமை என்ன சார் சாப்பிட்றது, ஆரஞ்சு பழம் கேரட் ஜூஸுங்க. இந்த ஆரஞ்சு பழம் கேரட் ஜூஸ் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ரெமெடின்னு சொல்லலாம். ஒரு 100 கிராம் கேரட் எடுத்துங்க, ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துங்க, ஒரு 100 மில்லி வெந்நீர் போடுங்க, நல்லா அரைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழம் கேரட் ஜூஸை பொறுத்தவரையில் என்ன தெரியுமா, ரொம்ப அழகான புதிய செல்களுடைய உருவாக்கத்திற்கு உதவி செய்யும். சரி, இறைவன் வந்து மிகப்பெரியவன் இல்லைங்களா? இந்த மிகப்பெரிய இறைவன் பாருங்க, இந்த உலகத்துல மனிதன் வந்து உடம்பை கெடுக்கிறதுக்கான வழிகளை தேடி தேடி கண்டுபிடித்து கெடுத்து கொள்கிறான். அப்படிங்கிறதுனாலேயே அந்த உடம்பை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட உறுப்பாக ஈரல் இருப்பதாலேயே தன்னைத்தானே புதுப்பிக்கத்தக்க சக்தியுடைய ஒரே உறுப்பாக இறைவன் கொடுத்திருப்பது ஈரலை மட்டும்தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இறந்த செல்களுடைய வேகமும் புதிய செல்களுடைய உருவாக்கின்ற வேகமும் குறைந்து போறதுனால நம்மால ஈரல் நம்முடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிறதுனால தான் இன்றைக்கு ஈரல் நோய்கள் ஏற்படுது. அப்ப கேரட்டும் ஆரஞ்சையும் ஜூஸ் போட்டு டெய்லி குடிச்சா என்ன ஆகும், புதிய செல்களுடைய உருவாக்கம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து இறந்த செல்களுடைய உருவாக்கத்திற்கு ஏற்றாற்போல புதிய திசுக்களுடைய உருவாக்கம் வரும்போது ஈரல் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இன்றைக்கு ஆரஞ்சு கேரட் ஜூஸுடைய ஃபர்ஸ்ட் யூஸே புதிய செல்களுடைய உருவாக்கத்தை தூண்டுவதை நம்ம பார்க்கிறோம். என்னதான் ஈரல் நம்ம உடம்பை காப்பாற்றுற உறுப்பா இருந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு இம்யூனிட்டி வேணும் இல்லையா? ஈரலுடைய தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்கான நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த கேரட் ஆரஞ்சு ஜூஸ் மிகச்சிறந்த வரப்பிரசாதம். ஹெப்படைட்டிஸ் பி பாதிப்பு, ஹெப்படைட்டிஸ் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க, ஏதோ ஒரு ஸ்டீராய்டு மருந்து, ஒரு ஊசி, பவர்ஃபுல்லான விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சிரமத்தில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே அந்த சிரமத்தை மாற்ற, நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, ஈரலுக்கே இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடிய சிறந்த ட்ரிங்க் எது, கேரட் ஆரஞ்சு ஜூஸ். அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன சாப்பிடணும், கேரட்டும் ஆரஞ்சும் போட்டு ஜூஸ் குடிக்கணும். புதன்கிழமை கிரீன் டீங்க, வெரி சிம்பிள். ஏன்னா வெட்னஸ்டே தான் நமக்கெல்லாம் பிஸி டே இல்லையா? அப்போ காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் குடிக்க வேண்டியது கிரீன் டீ தான். என்ன பண்ணணும், கிரீன் டீ ஒரு கப் எடுத்து தேவைன்னா கொஞ்சம் லெமன் அண்ட் ஹனி போட்டு அதை நம்ம சாப்பிடலாம். இந்த கிரீன் டீயை சாப்பிட்டா என்ன ஆகும், பைல் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு லிவர் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவுக்கு திரவங்களை சுரக்கும். இந்த திரவங்களுடைய சாரம் வந்து பைல் தான், பித்தம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பைல் தான். அப்ப பித்தம் சுரக்க சுரக்க உடலுடைய மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஃப்ளோ நல்லா பித்தப்பைக்கு போய் தேவையான அளவு ஜீரணத்தோட கலக்க கலக்க appetite, டைஜஷன், மெட்டபாலிசம், லைட்னஸ். 2 இட்லி சாப்பிட்டா 4 மணி நேரத்தில் ஜீரணமாகி மத்தியானம் பசி வரணும்.
மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா 6 மணிக்கு பசி வரணும். 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு மீண்டும் லேசான ஒரு விருப்பம் உணவின் மேல் ஏற்பட வேண்டும். இது நல்லா இருக்குன்னா உங்க லிவர் நல்லா இருக்கு. பட் இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரக்கூடிய சக்தி கிரீன் டீக்கு உண்டு. அதை புதன்கிழமை ட்ரிங்கா நம்ம சாப்பிடலாம். அதே போல இந்த கிரீன் டீயோட இன்னொரு பெரிய பியூட்டி, எந்த டாக்டரும் சொல்லாத விஷயம் என்ன தெரியுமா? பித்தப்பை கற்களை தடுக்க இந்த கிரீன் டீ சிறந்த உணவாக இருக்கிறத பார்க்கணும். அப்ப புதன்கிழமை அன்னைக்கு நம்ம சாப்பிட்ற கிரீன் டீனால நமக்கு 2 பெனிஃபிட். 1, பைல் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். 2, நம்ம உடம்புல பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்க உதவி செய்யும். திங்கள் செவ்வாய் புதன் பார்த்தோம். அடுத்து வியாழன். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன சாப்பிடலாம்? குக்கும்பர் மின்ட் டீ ஜூஸ். நல்லா வெள்ளரிக்காய் ஒரு கைப்பிடி எடுங்க, நம்மளுடைய புதினா ஒரு கைப்பிடி எடுங்க, சுடுதண்ணி போட்டு நல்லா ஒரு அரைங்க, வடிகட்டி எடுங்க. இந்த குக்கும்பர் மின்ட் எதுக்கு தெரியுமா? ஹைட்ரேஷன். இன்னைக்கு ஈரலில் சுரக்குது இல்லை தண்ணி, அப்ப அதுக்கு தேவையான தண்ணீருக்கு அது எங்க போகும்? இந்த குக்கும்பர் மின்ட் டீயை நீங்க கொடுத்தீங்கன்னா ஹைட்ரேஷன், ஈரலுக்கு தேவையான ஈரப்பதத்தை அது கொடுக்கறத பார்க்க முடியும். அதே போல வாட்டர் ரிட்டன்ஷன். இன்னைக்கு தண்ணீர் இல்லைன்னா எந்த உறுப்பு வேலை செய்ய முடியுமோ முடியாதோ முதல்ல பாதிக்கப்படுவது ஈரல் தான். நான் என்னோட வீடியோக்கள்ல நிறைய வீடியோக்கள்ல சொல்றேன், ஈரலை காப்பாத்துற முதல் மருந்து எதுனா தண்ணி தாங்க. யாரெல்லாம் டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற ஹேபிட் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஈரல் நோய் வராது. ஸோ அந்த வகையில ஹைட்ரேஷன், குக்கும்பர் மற்றும் மின்ட் இது 2ம் சேர்த்து அரைத்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சாறு ஷாட் இன்னைக்கு தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ள ஈரலுக்கு தேவையான ஹைட்ரேஷனை கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமானது. வெள்ளிக்கிழமை வெரி 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 பவர்ஃபுல். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வெள்ளிக்கிழமை என்ன? தேங்காய் பீட்ரூட் சாறு அல்லது இளநீர் பீட்ரூட் சாறு. இது 2த்துல எது இருந்தாலுமே பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம இந்த மேற்கிந்திய தீவுகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மேற்கிந்திய தீவுகள்ல சுலபமாக நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க. அங்கெல்லாம் நிறைய சினிமாக்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ஓடோடு இருக்க தேங்காயில ஒரு ஸ்டாவை போட்டு உறிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அங்கெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருக்கேன். நான் போனது கிடையாது, பார்த்துருக்கேன். அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய சாறை எடுத்து அதுக்கு பதிலாக ஆல்கஹாலை கலந்து அதை உற்சாகமாக சாப்பிடுகின்ற வழக்கம்லாம் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஊரில் இளநீர் எப்படி பார்த்துருக்கோம்? இவ்வளோதானே பார்த்துருப்போம். ரொம்ப எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு இளநீர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் இருந்தது. இந்த மேற்கிந்திய தீவுகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இளநீர் கூட அதீத சுவை இருக்கக்கூடிய தண்ணீரோடு இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அந்த தண்ணீர் அது கூட பீட்ரூட் இது 2ஐயும் சேர்த்து அடித்து எடுக்கக்கூடிய சாறு தான் உங்களுக்கு 5வது வெள்ளிக்கிழமை நீங்க சாப்பிடக்கூடியது. இதை சாப்பிடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரத்த சுத்தி நடக்கும். இன்னைக்கு ரத்த சுத்தி அப்படிங்கிறது ஈரலுடைய வேலை. அப்ப அந்த ரத்த சுத்திக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது எது? இந்த கோகனட் பீட்ரூட் ஷாட்ஸ். இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்த பிறகு நிறைய ஃபாரின் வெஸ்டர்னர்ஸ் ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் பீட்ரூட்டை ஷார்ட்ஸை பற்றியே கிட்டத்தட்ட 70,000 ஷார்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. ரத்த சுத்திக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது எது? இந்த இளநீர் மற்றும் பீட்ரூட். 5 நாள் ஆச்சு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி முடிஞ்சிருச்சு. 5 ஒர்க்கிங் டே முடிஞ்சிருச்சு. 6வது நாள் வரும் சனிக்கிழமை. நமக்கெல்லாம் காலையில் சனிக்கிழமை வந்தாலே எழுந்துக்கிறது கஷ்டம் இல்லையா? ஐடியில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சாட்டர்டே அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளியானா முதல்ல சொல்லுவாங்க, சார் என்ன சார் நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் 8 மணிக்கு குறைஞ்ச நான் எழுந்திரிக்கவே மாட்டேன் சார்பாங்க. இந்த பழக்கத்தை மாற்றுங்க. சனிக்கிழமை நம்ம சாப்பிட வேண்டியது என்ன தெரியுமா? த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஞ்சள் இஞ்சி ஷாட்ஸ். ஒரு 10 கிராம் மஞ்சள் எடுங்க, 10 கிராம் இஞ்சி எடுங்க, சுடுதண்ணி நல்லா போடுங்க, ஒரு கிளாஸ் நல்லா போட்டு ஒரு அரைங்க, வடிகட்டுங்க. தேவைன்னா அதில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிடுங்க. இந்த மஞ்சள் இஞ்சி ஷாட் சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? லிவரோட என்சைம் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும்.
என்னதான் லிவர் வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் அமிலங்களை சுரந்தா கூட குவாலிட்டியா அது இருக்கணும்ல. வெறும் தண்ணியா அமிலம் சுரந்து என்ன புண்ணியம் இருக்கு? அந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த மஞ்சள் இஞ்சி ஷார்ட்ஸ்க்கு உண்டு. இன்னைக்கு யாரெல்லாம் பசி இல்லை, ஜீரணம் இல்லை, வயிறு உப்புசம் இருக்கு, காலையில் சாப்பிட்ட உணவு ராத்திரி வரலாம் சமைக்காம செரிக்காம இருக்கு, வயிறில் எப்பவுமே ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்சது மாதிரி எனக்கு கனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்க எல்லாருக்கும் அபிரிதமானது என்ன? இந்த மஞ்சள் இஞ்சி ஷார்ட்ஸ். இன்னைக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆக, குறிப்பா லிவருடைய என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த உணவு தான் இந்த மஞ்சள் இஞ்சி ஷார்ட்ஸ். சண்டே ஹாலிடே லாஸ்ட் டேல இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? பீட்ரூட் ஜிஞ்சர் ஆப்பிள் லெமன் ஷார்ட்ஸ் ஸ்பெஷல். ஒரு 50 கிராம் பீட்ரூட்டு, ஒரு 50 கிராம் ஆப்பிள், 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, அதே போல் நம்மளோட இஞ்சி வந்து ஒரு 10 கிராம். ஏற்கனவே நான் பீட்ரூட்டையும் இஞ்சியும் சாப்பிட்டா எப்படி ரத்த குழாலாம் விரிவடைங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். அது கூடவே நம்ம இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து பீட்ரூட்டு, இஞ்சி, ஆப்பிள் அண்ட் லெமன் இந்த 4ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? லிவர் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். லிவர் செல் ரிப்பேருக்கு இந்த ஷார்ட்ஸ் எக்ஸலண்ட் ரெமெடின்னு சொல்லலாம். அதே போல பிளட் ஃப்ளோ, லிவருக்குள்ள போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. லிவர் டாக்ஸிசிட்டியை குறைக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. சரி, இன்றைக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராகணும்னா பீட்ரூட் இஞ்சி சாரை பற்றியே நான் சொல்லியிருக்கேன், பெருசாக உதவி செய்யும். அது கூட ஆப்பிளும் லெமனையும் நீங்கள் சேர்க்கும் போது டீடாக்சிஃபிகேஷன் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது திங்கக்கிழமை நம்ம லெமன் வாட்டரை சாப்பிட்றோம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேரட் ஆரஞ்சு சாரை குடிக்கிறோம், புதன்கிழமை அன்னைக்கு கிரீன் டீ, வெரி சிம்பிள் கிரீன் டீ, வியாழக்கிழமை அன்னைக்கு குக்கும்பர் மின்ட் சாறு குடிக்கிறோம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோகனட் வாட்டரில் பீட்ரூட் சாறை குடிக்கிறோம், சனிக்கிழமை அன்னைக்கு மை ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் மஞ்சள் இஞ்சி சாறை சாப்பிட்றோம். அண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பீட்ரூட், ஆப்பிள், ஜிஞ்சர், லெமன் இது 4ம் சேர்ந்த சாறை குடிக்கிறோம். திருப்பி திங்கக்கிழமை அன்னைக்கு திருப்பி லெமன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் காஃபி குடித்தா நல்லதா, டீ குடித்தா நல்லதா, ப்ரோட்டீன் ட்ரிங்க் குடித்தா நல்லதான்னு விவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் அன்பு நண்பர்களே, எல்லாத்தையும் மறந்து இப்போ ஆரம்பிக்கக்கூடிய சம்மர் முடிகிறவர்களும் இந்த 3 மாதத்துக்கு உங்கள் ஈரலை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் சொன்ன 7 ட்ரிங்க்ஸை ஃபுட்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களோட ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, இந்த சம்மரை குழு சம்மராக மாற்றி லிவரை ஆரோக்கியமாக வச்சுக்க மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆரோக்கியத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய தாய் தந்தையர்லிருந்து குழந்தைகள் வரை காலையில் காஃபி குடிக்கிற ஹேபிட்டை நிறுத்துங்க, டீ குடிக்கிற ஹேபிட்டை நிறுத்துங்க. காலையில் எழுந்த உடனே இந்த ட்ரிங்க்ஸை தொடர்ந்து 100 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. 100 டேஸ் கழித்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்கள் கம்யூனிட்டியில் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் சார்ந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் மெம்பர்ஸாக இருக்கீங்க. கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அனைவருக்கும் இந்த சம்மர் மட்டும் இல்லை, லிவர் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க மறந்துடாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பார்த்த ஒரு டயாலிசிஸ் சென்டர் இன்னைக்கு 75 மாறி இருக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் யூனிட் அடுத்த 40 வருஷத்துல 100 யூனிட்டா மாறாம அதுல ஒருத்தரா நாம இல்லாம இருக்கிறதுக்கு சிம்பிளா இதை காலையில சாப்பிட்டாலே போதும். ட்ரை பண்ணுங்க. ஆரோக்கியமாக நம்முடைய தலைமுறை வாழ்வதற்கு இந்த வீடியோவை குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. குழந்தைகள் இதை சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.